புத்தி காலத்துல திசாநாதனும் புத்திநாதனும் 3, 6, 8, 12 இருக்கக்கூடாது. பிற்காலத்துல அந்த திசாபுத்தி காலத்துல சகோதரன் எதிரி ஆகிற மாதிரி பண்ணிக்கணும். துறை இதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செவ்வாய் வருவார். செவ்வாய் திசை முக்கியமா பார்க்கணும். உங்களுக்கு செவ்வாய் திசை ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க. நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு இப்ப செவ்வாய் கிரகம், செவ்வாய் பத்தி, செவ்வாய் திசா புத்தி பலன். செவ்வாய் கிரகம்னா என்ன? கிரகத்திலே 9 கிரகத்திலே செவ்வாய் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அது செவ்வாய்ங்கிறது வீரியக்காரகன், தைரியக்காரகன். இந்த செவ்வாயை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல கிரக தத்துவம். கிரகம் என்ன பண்ணும்? வீரியம், தைரியம், வெற்றி. ஒரு விளையாட்டுத்துறை, அரசியல் துறை, ஒரு மனிதன் தைரியமா வாழ்றதுக்கு வழியெல்லாம் கொடுக்கறது செவ்வாய். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வலுத்திருக்கணும். வலுத்திருந்ததுன்னா சகோதரக்காரகனும் செவ்வாய் தான். சகோதரக்காரகன் செவ்வாய். முதல்ல வீரிய காரகன் செவ்வாய், தைரிய காரகன் செவ்வாய். இப்ப அந்த தசா புத்தி செவ்வாய் 7 வருஷம் தசா புத்தி நடத்தும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். செவ்வாய் தசைங்கிறது உடல், புத்திங்கிறது மூளை. தசாநாதன், புத்திநாதன். ஒரு ஜாதகத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் மாறும். செவ்வாய் ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு உங்களுக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு விதமா உட்காரும். செவ்வாய் நீச்சமாகக்கூடாது, பகை பெறக்கூடாது. அது ஏன்னா சகோதரனை பகையாக்கும், இல்லை சகோதர உறவை அத்து விடும், அதில் பங்காளிங்க பகையை ஏற்படுத்தும். செவ்வாய் உங்களுக்கு தைரியம் நல்லா இருந்துச்சுன்னா போலீஸ் துறை, பாதுகாப்புத்துறை, இராணுவத்துறை, கெமிக்கல் துறை, மருந்துத்துறை, மருத்துவத்துறை இதுக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் செவ்வாய். பூமிக்காரர்களும் செவ்வாய் தான். இந்த செவ்வாய் முதல்ல 7 வருஷம் காலத்தை நடத்தும். முதல்ல சுய திசை சுய புத்தி நடத்தும். 2வது ராகு புத்தி, 3வது குரு புத்தி, 4வது சனி புத்தி, 5வது புதன் புத்தி, 6வது கேது புத்தி, 7வது சுக்கர புத்தி, 8வது சூரிய புத்தி, 9வது சந்திர புத்தி. இப்படி வரிசையில் ஒவ்வொரு புத்தியும் நடக்கும். அந்த புத்தி காலத்தில் தசாநாதனும் புத்திநாதனும் 3, 6, 8, 12 இருக்கக்கூடாது. லக்னத்துக்கு 3, 6, 8, 12 இருக்கக்கூடாது. அந்த செவ்வாய்க்கு 3, 6, 8, 12 இருக்கக்கூடாது. ஆனால் பொதுவாக பாவகிரகம் சொல்லக்கூடியது செவ்வாய். பாவகிரகம்னா எல்லாம் தவறாக நினைக்கிறாங்க. பாவகிரகம் கிடையாது. பாவம் செஞ்சவனுக்கு தீர்க்காயில், புண்ணியம் பண்ணவனுக்கு அற்பாயில். செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருந்தா அந்த தசா புத்தி காலத்துல நல்லது பண்ணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோங்க. இப்ப லக்னத்துல உங்களுக்கு மேஷ லக்னம் வச்சுக்கோ, லக்னத்துல செவ்வாய் இருந்தா அது ஆட்சி. அப்ப இந்த ஜாதகம் கடைசி வரைக்கும் தைரியமாகவும் நம்பிக்கையோடையும் வாழ்வான்னு அர்த்தம். இப்ப உங்களுக்கு மேஷ லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நட்பு வீடுன்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் வீடா இருந்தாலும் நட்பு வீடுன்னு எடுத்துக்கலாம். 3ஆம் வீடு தான் பகை வீடு. அந்த பகை வீட்டுல இருந்தா கெடுதல் நடக்கும். 4ஆம் வீடு செவ்வாய் நீச்சம். செவ்வாய் நீச்சம் ஆகக்கூடாது. சகோதரன் எதிரியாவான். பிற்காலத்தில் அந்த திசாபுத்தி காலத்தில் சகோதரன் எதிரி ஆகிற மாதிரி பண்ணிவிடும். அதுக்கு தான் அந்த செவ்வாய் உங்களுக்கு ராசிநாதனா இருக்குதா, லக்னாதிபதியா இருக்குதா, உங்களுக்கு லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல உட்கார்ந்து இருக்குது, அந்த செவ்வாய் உட்கார்ந்த இடத்துல இருந்து புத்திநாதன் எங்க இருந்து புத்தி நடத்துதுன்னு பார்த்தீங்கன்னா போதும். அப்ப இந்த செவ்வாய் நல்லா இருக்கணும். ஒரு ஜாதகத்துல செவ்வாய் தான் முக்கியமா பார்க்கணும். தைரியம், வீரியம், வெற்றி. உங்களுக்கு ரத்த சம்பந்தமான நோய் கொடுக்குமா கொடுக்காதாங்கிறத அந்த செவ்வாயை வச்சுதான் கணக்கு போடணும். அப்போ ஒரு ஜாதகத்துக்கு செவ்வாய்ங்கிறது 3, 6, 8, 12 இருந்தாலும் அது அங்க ஆட்சி அல்லது உச்சம் மகரத்துல, நீச்சம் கடகத்துல, ஆட்சி மேசத்துலையும் வச்சதுலையும். இது உங்களுக்கு நல்ல ஸ்தானத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு செவ்வாய் திசை உங்களுக்கு அந்த 7 வருஷமும் நல்லது பண்ணும். புத்தி எப்படி இருந்தாலும். ஆனா இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு செவ்வாய் முக்கியமா பங்கு வகிக்கும். ஒரு மனிதனுக்கு வீரிய உணர்வு, கல்யாணம் பண்ணவங்களுக்கு தாம்பத்தியத்தில் அவனை ஈடு கட்டுமா கட்டாத, அதனாலதான் அந்த செவ்வாய் தோஷம்ங்கிறது சொல்றது. செவ்வாய் ஒரு ஜாதகத்துல 2, 4, 7, 8, 12 இருந்தால் லக்னத்துக்கு பொதுவாக சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா செவ்வாய ராசின்னு சொல்லக்கூடியது உடல், லக்னம் என்பது உயிர், சுக்கிரன் என்பது காமம். இது 3க்குமே 2, 4, 7, 8, 12 பார்க்கணும். செவ்வாய் இந்த இது இருந்துச்சுன்னா செவ்வாய் அவங்களுக்கு வீரிய உணர்வு ஜாஸ்தி. நிறைய அந்த இராணுவத்துறை, போலீஸ் துறை, பாதுகாப்புத்துறை இதில் இருக்கிறவங்களுக்குலாம் செவ்வாய் வலுவா இருக்கணும். இருந்தால் தான் அவனுக்கு திடகத்தியமான உடல் கொடுக்கும். உடல் திடகத்தியமா இல்லை அவங்க சோதா உடலான்னு சொல்றது செவ்வாய். அதுதான் இந்த செவ்வாய் திசையை முக்கியமாக பார்க்கணும். உங்களுக்கு செவ்வாய் திசை ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அதிபதி முருகன், முருகப்பெருமானே அதுக்கு அதிபதி. செவ்வாய்க்கு அதிபதி வைத்தீஸ்வரன் கோயில், பழனி. இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அல்ல முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு அந்த செவ்வாயுடைய நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே அது விதிக்கப்பட்டதை மாற்ற முடியாது. இருந்தாலும் உங்கள் ஜாதகத்துக்கு தசாநாதனும் புத்திநாதனும் செவ்வாய் திசை வரும்போது ஒவ்வொரு புத்திக்கும் ஒரு பலன் உண்டு, செவ்வாய் திசைக்கும் ஒரு பலன் உண்டு. அது 7 வருஷம்
நீங்கள் அதை வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிற ஜோசியத்தை பார்த்து இந்த செவ்வாய் என் ஜாதத்தில் எப்படி இருக்குது, அதனுடைய பலாபலன் என்ன நல்லா கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த 7 வருஷமும் பொற்காலமாக நீங்கள் வாழ்கிறதுக்கு வழிவகுக்குன்னு சொல்லி நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.